அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு வேல்நெடுங்கண்ணி உடனுரை அருள்மிகு திருச்சோபுரநாதர் திருக்கோவில். கடலூரிலிருந்து சிதம்பரம் செல்லும் சாலையில் ஆலப்பக்கம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் இது 217வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் 22இல் இது 6வது தலமாகும். இறைவன் பெயர் மங்களபுரீஸ்வரர் திருச்சோபுரநாதர். இறைவி பெயர் தியாகவல்லியம்மை சத்யாயதாட்சி வேல்நெடுங்கண்ணி, அதாவது வேலை போன்ற நீண்ட கண்களை உடையவள் என்று பொருள். தீர்த்தம் சூரிய புஷ்கரணி தீர்த்தம், சாகர் தீர்த்தம் வங்கக்கடல், தலவிருச்சம் சரக்கொன்றை. வழிபட்டோர் திருஞான சம்பந்தர், சுந்தரர், சேக்கிழார், அகத்தியர், காகபுஜண்ட மகரிஷி. முற்காலத்தில் இப்பகுதி சோபுரப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. பின்னாளில் சோபுரம் என்று மருவியது. சோ என்றால் உயர்ந்தது, வணக்கத்திற்குரியது என்பது பொருள். புறம் என்றால் பகுதி என்பது பொருள். எனவே உயர்ந்த பகுதி அல்லது வணக்கத்திற்குரிய பகுதி என பொருள்பட சோபுரம் என அழைக்கப்படுகிறது. சோபுரம் என்ற பெயர் இத்தலத்துடன் இணைந்து திருச்சோபுரம் என்று சிறப்பாக அழைக்கப்பட்டு வருகிறது. திருச்சோபுரம் பெயருக்கு முன் இப்பகுதி மங்களபுரி என்று அழைக்கப்பட்டு வந்தது. இதற்கு காரணம் அகத்திய முனிவரின் வேண்டுதலுக்கு இணங்க மங்களங்கள் நிறைந்த திருமண கோல காட்சியினை இரவியுடன் இறைவன் சேர்ந்து அகத்தியரின் மணலான லிங்கத்தில் ஒடுங்கியமையால் இறைவன் மங்களபுரீஸ்வரர் என்றும் இப்பகுதி மங்களபுரி என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு கடற்கோளினால் இவ்வூரும் கோயிலும் சேதமடைந்துள்ளன. கிபி 11ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை ஆட்சி செய்த திரிபுவன சக்கரவர்த்தியின் மனைவியான தியாகவல்லி நாச்சியார் இத்தலத்திற்கு திருப்பணி செய்து மீண்டும் இவ்வூரையும் தலத்தையும் புனரமைத்த காரணத்தினால் இப்பகுதியை தியாகவல்லி கிராமம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. பாண்டியன் கல்வெட்டில் தியாகவல்லி உடையார் திருச்சோபுரமுடைய நாயனார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு சான்றாகவும் விளங்குகிறது. ஸ்தல இறைவனின் சிறப்பு பெயர்கள். அகத்திய முனிவரின் வேண்டுதலுக்கு இறங்கி மங்களங்கள் நிறைந்த திருமண கோல காட்சியினை காட்டியதால் மங்களபுரீஸ்வரர் என்றும், திருச்சோபுரம் ஊரில் எழுந்தருளியுள்ளதால் திருச்சோபுரநாதர் என்றும், மணலால் ஆன லிங்கம் என்பதால் மிருத்யும்புரீஸ்வரர் என்றும், அபிஷேக தீர்த்தம் கண்களுக்கு உகந்தது என்பதால் நேத்திரபுரீஸ்வரர் என்றும் இறைவன் அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் திருப்பதிகம் பாடியுள்ளனர். ஸ்தல வரலாறு. கைலாயத்தில் இறைவன் சிவபெருமானுக்கும் தேவி உமைய பார்வதிக்கும் திருமணம் நடைபெற ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இறைவனின் திருமண வைபவத்தினை காண இந்திரன் முதலான தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், மேனகை முதலிய அரம்பையர்கள், மகா இடையர்கள், வித்யாதரர்கள், வசுக்கள் மற்றும் ஏனையவர்கள் கைலை மலையை நோக்கி புறப்பட்டனர். இதனால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. திசைகளை சமன்படுத்த எண்ணிய இறைவன் அகத்திய முனிவரை அழைத்து தென் திசை நோக்கி செல்லுமாறு பணித்தார். அகத்திய முனிவர் இறைவனை நோக்கி, இறைவா, நான் தங்களின் திருமண கோல காட்சியை எவ்வாறு காண்பேன் என பணிந்து கேட்டார். இறைவன் அகத்திய முனிவரை நோக்கி, தாங்கள் எப்பொழுதெல்லாம் என் திருமணத்தை காண விரும்புகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அக்கோலத்தில் நீங்கள் இருக்கும் இடத்தில் காட்சி கொடுப்போம், கவலை வேண்டாம் என கூறி பணித்தார். அந்த சிவப்பணியை சிறமேற்கொண்ட முனிவர் இறைவனிடம் விடைபெற்று வடக்கே இருந்து தென் திசை நோக்கி பயணத்தை தொடர்ந்தார். அதன்படி வரும் வழியில் எங்கெல்லாம் இறைவனை திருமண கோலத்தில் காண வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் சிவலிங்கம் அமைத்து இறைவனின் திருமண கோலத்தை கண்டு மகிழ்ச்சி பரவசமடைந்தார். இவ்வாறு தமது பயணத்தில் திருச்சோபுரம் எனும் இப்பகுதிக்கு வரும்பொழுது இறைவனின் திருமண காட்சியை காண விரும்பி சிவலிங்கம் அமைக்க எண்ணிய போது கடற்கரை பகுதியான இவ்விடத்தில் மணலை கொண்டு பலமுறை முயன்றும் லிங்கம் அமையாததால் இறைவனை வேண்டி அரிய மூலிகளை கொண்டு அதன் சாற்றை கடற்கரை மணலுடன் சேர்த்து பிசைந்து அழகிய நீண்ட வானலிங்கத்தினை உருவாக்கினார்.
மிக அழகிய மானலிங்கமான வேறு எங்கும் தமக்கு அமையாத அற்புத தோற்றத்தினை வியந்து இறைவா தங்களின் திருமணக் கோல காட்சியினை காண வேண்டும் என விண்ணப்பித்து லிங்கமூர்த்தியை பூஜித்தார். அகத்தியரின் வேண்டுகோளை ஏற்று இரவியோடு திருமணக் கோல காட்சியை அளித்து அச்சிவலிங்கத்திலேயே இரவியுடன் ஏகமாக ஐக்கியமானார். மங்களங்கள் நிறைந்த அக்கோலத்தினை கண்ட அகத்திய முனிவர் அச்சிவலிங்கத்தை மங்களபுரீஸ்வரர் என அழைத்து பூஜித்து வந்தார். பின்னர் இறைவனிடம் யாம் இன்பம் அடைய காரணமாக இருந்த இந்த சிவலிங்க திருமேனி ஊழிகள் தோறும் நிலையாயிருந்து அனைத்து உயிர்களுக்கும் அருளல் வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்து அங்கிருந்து விடைபெற்று சென்றார். அகத்திய முனிவரின் வேண்டுதலாலும் இறைவனின் எண்ணத்தாலும் ஆலயம் அமைய காரணமாக இப்பகுதி ஆட்சி செய்த மன்னர்கள் திருப்பணி செய்ய அகத்தியரின் மணலிங்கத்தை பாதுகாக்கவும் நாள்தோறும் பூஜைகள் நடைபெற ஏதுவாகவும் இருக்க சதுர வடிவ ஆவுடையா செய்து இறைவனுக்கு பொருத்தி திருப்பணியை தொடங்கி அழகிய ஆலயம் அமைத்தனர். ஆலயத்தில் ஆங்காங்கே காணப்படும் மீன் சின்னங்கள் மற்றும் ஆலய கல்வெட்டுச் செய்திகள் இவ்வாலயம் ஆரம்ப காலத்தில் பாண்டியர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் பின்னர் சோழர்கள் காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் செய்திகள் புலனாகிறது. மேலும் ஆலயத்தின் கிழக்கே தியாகவல்லி ஆவுடையார் சன்னதி அமைந்துள்ளதால் சோழர்கள் காலத்தில் பரிவார மூர்த்தங்கள் திருப்பணி நடைபெற்றதற்கான சான்றாகவும் கருதப்படுகிறது. ஒரு சமயம் ஆலயத்தின் பிற்பகுதியில் உள்ள வங்கக்கடலில் ஏற்பட்ட பிரளயத்தினால் இப்பகுதியானது முழுவதுமாக கடலால் சூழப்பட்டு பின்னர் கடல் பின்வாங்கிய பொழுது கடல் மணலால் இக்கோவில் மூடப்பட்டு விட்டது. இவ்வாறு இருந்த காலத்தில் ஒரு நாள் மதுரை திருஞான சம்பந்த ஆதின திருமணத்தின் அடியவர் ஸ்ரீமத் ராமலிங்க சிவயோகி தம்பிரான் நடுநாட்டு தலங்களை தரிசிக்கும் பொருட்டு இத்தலம் உள்ள பகுதியை அடைந்து சோபரநாதர் ஆலயம் எங்கு உள்ளது என விசாரித்தார். அப்பொழுது அங்கிருந்த மக்கள் அவர்களை அழைத்து கொண்டு கோயில்மேடு என்ற பகுதியை காண்பித்து இங்கு ஆலயம் ஏதும் இல்லை, இந்த மணல்மேடுதான் கோயில்மேடு என பல ஆண்டுகளாக அழைக்கப்பட்டு வருகிறது என்றனர். அந்த சமயத்தில் பலத்த காற்று வீசத் தொடங்கி மணல்மேட்டின் உச்சி பகுதி கலைந்து ஆலய ஸ்தூபி சிறிய அளவில் வெளியே காட்சியளித்தது. இதனை கண்ட மக்களும் தம்பிரான்களும் ஆனந்தத்தை திளைத்து மணலை ஒன்று கூடி அப்புறப்படுத்தி ஆலயத்தை கண்டு ஆனந்த பரவசமடைந்தனர். இத்தலத்தின் தனிச்சிறப்புகள். இத்தல கருவறை மூர்த்தத்தில் இறைவனும் இரவியும் ஏகபாவமாக வீற்றிருக்கின்றனர். இறைவன் இத்தலத்தில் 3 நிலைகளில் காட்சி தருகிறார். இத்தல தட்சிணாமூர்த்தி இசைக்கடவுளாக கொண்டாடப்படுகிறார். இவரது திருமேனியை தட்டினால் மரத்தை தட்டிய ஓசை உண்டாகும். மேலும் இசைக்கடவுளாக இருப்பதால் வெள்ளை வஸ்திரம் அணிவித்து வழிபடும் வழக்கமும் உள்ளது. மேலும் தனது திருக்கரங்களில் ஆயுத மாற்றத்தோடு காணப்படுகிறார். வேறெங்கும் இந்த ஆயுத மாற்ற தட்சிணாமூர்த்தி காண இயலாது. இயல்பாக தட்சிணாமூர்த்தி தன்னுடைய வலது கையில் நாகமும் இடது கையில் அக்னியும் ஏந்தியிருப்பார். ஆனால் இத்தல தட்சிணாமூர்த்தி தன்னுடைய வலது கையில் அக்னியும் இடது கையில் நாகத்துடனும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இத்தல இறைவன் மீது புரட்டாசி மாதம் 18 முதல் 23ஆம் தேதி வரை, அதாவது அக்டோபர் 5 முதல் 10ஆம் தேதிக்குள்ளும், மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 25, அதாவது மார்ச் 5 முதல் 9ஆம் தேதிக்குள்ளும் சூரிய அஸ்தமன நேரத்தில் மூலவரின் மீது சூரிய கதிர்கள் படும் அற்புத நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த சூரிய பூஜையை தரிசனம் செய்பவர்களுக்கு ஜாதகத்தில் சூரியனால் ஏற்படுகின்ற தோஷ நிவர்த்தி செய்யப்படுகிறது. 9ஆம் நாள் தேர் திருவிழா இத்தலத்திற்கே உரிய தனி சிறப்பான விழாவாகும். 10ஆம் நாள் தீர்த்தவாரியுடன் நிறைவு பெறுகிறது. மாசி மாதம் சமுத்திர தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.